ஆழ்மணி செம்மணி ஜடாமணி கருமணி மாயமணி மகாமுதமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி லாடமணி பேசுறியா ஐயா? நீங்கள் அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கமணி ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் உங்கள் குடும்பத்தில் 5 பேர் உங்களுக்கு ரெண்டு கரு ஒன்று ஒரு கரு ஒன்று மொத்தம் நீங்கள் கணவன் மனைவி மொத்தம் 5 பேர் இருக்கீங்களா? நீங்க வந்து போவனா வாழ்க்கையில் இதுவெல்லாம் லேபர் கான்ட்ராக்ட் மாதிரி வேலை செய்தீங்க, ஆளை வச்சு வேலை செய்தீங்க, இருக்கிற பணம் மொத்தம் எழுந்துட்டீங்க. இப்போ ஒரு பல லட்சம் கடன் ஆகுது, 38 லட்சம் கடன் ஆகுது, வட்டி கட்டவும் நகை போட்டு முடியல. ஒரு 3 பேர்கிட்ட வந்து புதையில தரணும்னு சொல்லிட்டு 3 பேர்கிட்ட நம்பி ஏமாத்திட்டீங்க. உனக்கு புதையில தரணும் சொல்லிட்டு பல ஜோசியர்லாம் உன்னை ஏமாத்திட்டாங்க, பல லட்சம் மோசம் போயிட்டீங்க. சொல்லுங்க. இப்போ வந்து கேது திசையில உங்க அப்பாவுக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா இறந்துட்டு சில மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரா? அந்த கேது திசையில தந்தைக்கு மரணம் கொடுத்துச்சு. உங்களுக்கு கேது திசையில கடன்காரன் ஆயிட்டீங்க, பல 38 லட்சம் 40 லட்சம் கடங்குது. எத்தனை லட்சம் கடங்குது? சொத்து பத்து வித்துட்டீங்க. ஒரு வீடு கட்டலாம் 2 பிளாட் வாங்கி அதையும் வித்துட்டீங்க. எல்லாத்தையும் தோத்துட்டீங்க. எல்லாத்துக்கும் ஆமா சொல்லாதீங்க. ஆமா, எல்லாத்தையும் தோத்து நம்பிக்கை இந்த உலகமே ஏமாத்து நன்றி கெட்ட உலகம் சொல்லி யாரை பார்த்தாலும் பயமாகுது. பாண்டிச்சேரி சிஎம் ரங்கசாமி அவருடைய ஆபீஸ்ல போய் ஜோசியம் பார்த்தேன். ஐயா உங்களுக்கு வந்து இப்போ 45 நாள்ல நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு முதல்வர் ஆகிடுவீங்கன்னு சொன்னேன். அவர் ஒரு சித்தர் வழிபடுறார். அந்த சித்தர் அருள்வாக்கு உங்களுக்கு வந்து உண்டு. அவரை வழிபட்டி வந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் வரும். அதே மாதிரி வந்து போனா நவமால் மருதூர், அதாவது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் நவமால் மருதூர் மருதீஸ்வரர் மருதாம்பை சிவன் கோயில். அந்த சிவன் கோயிலை வந்து நீ ஒரு அம்பாள் திருப்பணி செய்தீங்க. அந்த திருப்பணி செய்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிஎம் ஆயிட்டீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நவமால் மருதூர் மருதீஸ்வரர் மருதாம்பை சிவன் கோயிலை ஒரு அம்பாள் கோயிலை கட்டி கொடுத்தார். நானும் கோயம்புத்தூர் வடுகபாளையம் கோபி என்ற கோபாலகிருஷ்ணன் அவளும் அந்த சிவன் கோயிலை திருப்பணி செய்து அந்த கோயிலுக்கு கும்பாட்சம் பண்ணி கொடுத்தேன். 48 செலவு கொடுத்து கும்பாட்சம் பண்ணி கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் விஸ்வரெட்டிப்பாளையம் பல கோயில் கும்பாட்சம் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரே நாள் 10 கோயில் கும்பாட்சம் பண்ணி கொடுத்தேன். இது மாதிரி அதே மாதிரி எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கா இல்லையா? எஸ்ஆர்எம் காலேஜ் பச்சைமுத்து இருக்கா இல்லையா? அவர் வந்து போன்ல சொன்னேன், ஐயா நீங்க வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க, மக்கள் மத்தியில் பிரமாதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும், இன்னும் தொழில் விருத்தி ஏற்படும் சொன்னேன். ஐயா ரொம்ப நன்றியானார். அதே மாதிரி வந்து போனா நல்லா கொண்டீங்க. வியாபார சங்கத்தின் தலைவர் இல்லையா, அதாவது வெள்ளச்சாமிக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார் இல்லையா, அவர் வந்து என்கிட்ட சொன்னார், ஐயா ஜோசியம் பாங்கினார், ஐயா நீங்க பார்க்கவே தேவையில்லை, நீங்க அத்தை நீங்க தான் தலைவர்னு சொல்லிட்டேன். யார்? வியாபார சங்க தலைவர். நல்லா புரிஞ்சுங்க. ஆமா, அந்த சரணாஸ்டோர் அவருடைய மகனுக்கு நான் தான் ஜோசியர், அவங்க குடும்பத்துக்கு நான் தான் ஜோசியர். அவங்க சரணாஸ்டோருடைய அந்த முதல்ல ஆரம்பிச்சது அவர் தான். செல்வரத்னம் முதல்ல சரணாஸ்டோர் இல்லையா, அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சார் சரணாஸ்டோர். அவருக்கு ஜோதிடம் பார்த்தேன், ஒரு மகனுக்கு ஜோதிடம் பார்த்தேன், மனைவிக்கு ஜோதிடம் பார்த்தேன், அவங்க பொண்ணுக்கு ஜோதிடம் பார்த்தேன், அவங்க பையனுக்கு ஜோதிடம் பார்த்தேன். இன்னைக்கு சரணாஸ்டோர் நல்ல நிலைமை இருக்காங்க. அதாவது இசைப்பத்தேவா சங்கரேஷ் ராதாரவி ரஜினிகாந்த் அவர் குடும்பத்துக்கு நான் தான் ஜோசியர், அவருடைய அண்ணனுக்கு நான் தான் ஜோசியம் பார்த்து ஐயா பிரமாதமா வருவான்னு சொன்ன ரஜினி நீங்க நல்லா இருக்காரு. நல்லா கவனிங்க, சொல்றதெல்லாம் கவனிங்க. நடிகர் ஆர்யா அவர் பேர் ஷம்ஷத், அதாவது மாடலிங் துறையிட்டார். என்கிட்ட வந்து ஜோசியம் பார்த்தார், ஐயா நீங்க வந்து போனா உங்க பேரை மாத்தி ஆரியா அந்த பேர் ஒரு எக்ஸ்ட்ரா போட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க, ஒரு பெரிய பிரபலம் உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க, நீங்க பிரபாதமான நடிகர் ஆயிட்டீங்க, ஒரு சிறந்த நடிகை கல்யாணம் பண்ணி பண்ணிட்டேன். அதே மாதிரி ஓடுகிறார் நடிகர் ஆரியா. இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் சொன்ன ஜோசியம் அணு கூட பேசுகார், எல்லாமே நன்மையாக தான் இருக்கும், ஒரு தீமை கூட இருக்காது. எல்லாமே வந்து நல்வாக்கு நல்ல பண்ணான். நான் சொல்ற வாக்கு எல்லாமே நல்வாக்கா தான் இருக்கும், தீய வாக்கு இருக்காது. நீங்க இப்படி இருப்பீங்கன்னா கண்டிப்பா இருப்பீங்க. ஒரு அம்மா வந்து ஜோசி வந்து பார்த்தாங்க, ஆப்பிரிக்கா போனோம் அப்படின்னாங்க, நீ வெளிநாட்டு போமா நீ கோட்டீஸ்வரமான்ட்ட.
ஒரு சட்டச்சிக்கல ஒரு பயப்படாதீங்கன்னு. இன்னைக்கு கோட்டீஸ்வரி, வண்டி வாங்கின காரு பாங்கின ராஜயோகம். அந்த மாதிரி வீட்டு கூட போய் வாசாசல் பார்த்தேன். ஐயா விளக்கம் குத்து ரம்யா பார்த்துப்பீங்க. இன்னைக்கு முன்னாள் எம்பி, காங்கிரஸ் முன்னாள் எம்பி எங்கிட்ட ஜோசியம், அவங்க அம்மா அந்த அம்மா ஜோசியம் வந்து பார்த்தாங்க. இன்னைக்கு முன்னாள் எம்பி நீ கோட்டீஸ்வரி குத்து ரம்யா நடிகை. அப்ப நடிகை கிடையாது. அப்போ அது என்னை வந்து சந்திச்சுன்னா நிச்சயமா விடிய காலம் பிறக்கும். நீங்களே ராஜா, நீங்களே மதி வாழாதீங்க. உங்க அறிவு கண்டு முன்னேற்றம் உருவாக்கி தரேன். அதான் ஜோதிடம். போதுமா?